பீஜப்பூர் ஊரில் ராஜா கடுமையான வயிறு வலியால் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காவலாளி, பார்த்துக்கிட்டே இருக்காம ஏதாவது நல்ல வைத்தியரை பார்த்து கூட்டிட்டு வா. என் வயிறு வலியை சரி பண்ணுங்க. என்னால் சுத்தமாக முடியலை. வயிறு பரட்டி வலிக்குது. வேகமாக கூட்டிட்டு வா. நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜா, நான் இப்போவே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அந்த காவலாளியும் ஒரு நல்ல வைத்தியரை பார்த்து கூப்பிட போனான். அந்த காவலாளியும் ஒரு வைத்தியரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். இங்கே பாரு வைத்தியரே, நீ என்ன பண்ணுவே தெரியாது. ராஜாக்கு கசப்பு மருந்து கொடுக்காம இனிப்பு மருந்தா கொடு. ராஜா முகம் சுளிக்கக்கூடாது. அப்படியா? ராஜாக்கு கசப்பு மருந்து பிடிக்காதா? சரி, நான் எப்படியாச்சும் இனிப்பு மருந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அவனும் போய் ராஜாக்கு இனிப்பு மருந்து கொடுக்க போனான். வைத்தியரே, சீக்கிரம் ஏதாவது பண்ணி என் வயிறு வலியை சரி பண்ணுங்க. தாங்க முடியலை. கவலைப்படாதீங்க ராஜா, நான் வந்துட்டேல, இனி எல்லாமே சரியாயிரும். இந்தாங்க, இந்த மருந்தை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வலி விட்டு போயிடும். பிடிங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே தானே இருக்கிறீங்க. ராஜாக்கு இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. காவலாளியும் அந்த மருந்தை ராஜாக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். சரிங்க ராஜா, நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். உடம்ப பார்த்துக்கங்க அப்படின்னு அந்த வைத்தியர் அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஆனால் ராஜாக்கு வயிறு வலியே அடங்கலை. ரொம்ப வயிறு வலியால் அவஸ்தைப்பட்டாரு. அந்த வைத்தியர் மேலே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இன்னும் வயிற்று வலி அதிகமாக தான் ஆச்சு. ராஜா, என்ன இன்னும் உங்களுக்கு வயிறு வலி விடலையா? அந்த வைத்தியர் நல்ல மருந்து தானே கொடுத்துட்டு போனாரு. அதுதான் எனக்கும் தெரியலை. நீ வைத்தியரை கூட்டிகிட்டு வந்தியா இல்லை வேற எவனையாச்சும் கூட்டிகிட்டு வந்தியான்னு தெரியல. அவன் கொடுத்த மருந்து கொஞ்சம் கூட என் வயிறு வலி நிப்பாட்டலை. வைத்தியரா இல்லை வேற யாருமான்னு தெரியல. அவன் சரியான ஃப்ராடாக இருப்பான் போல. அவனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வா, அவனுக்கு இருக்குது. சரிங்க ராஜா, நான் போய் அந்த வைத்தியரை திரும்பவும் கூட்டிகிட்டு வரேன். அவர் நல்ல வைத்தியர் தான் ராஜா. இருங்க, நான் போய் அவரை வேகமாக போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த காவலாளி வேகமாக அந்த வைத்தியரை கூப்பிட போனான். அந்த நேரம் பார்த்து சேனாதிபதி, ராஜா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். சேனாதிபதி, நான் வயிறு வலியில் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் உனக்கு என்ன சந்தேகம்? ராஜா, 2 நாளைக்கு முன்னாடி இந்த காவலாளியும் வயிறு வலியால் படுத்திருந்தான். அப்போ இந்த வைத்தியர் தான் ஒரு மருந்து கொடுத்தாரு. அவனுக்கு 2 மணி நேரத்தில் சரியாயிருச்சு. உங்களுக்கு இன்னும் சரியாகலைன்னா என்ன அர்த்தம்? அந்த வைத்தியர் வேற எதுவும் மருந்தை கொடுத்துட்டு போயிருக்கிறான், உங்ககிட்ட காசை கறக்கணும்னு. அவன் ஏழை, ஒரு தடவைக்கு மேலே மருந்து வாங்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு மருந்தை மாற்றி கொடுத்தா நீங்கள் திரும்ப திரும்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்க சொல்லுவீங்கள்ல, அப்போ அவன் அதுலேயே நிறைய சம்பாதிப்பான். அதுக்காக தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான். அவனுக்கு தண்டனை கொடுங்க ராஜா. அவன் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுருந்தானா அவன் 2 கையும் வெட்டணும்னு தண்டனை கொடுத்துருவேன். அவன் வரட்டும், என்னான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன். என்னாச்சு ராஜா, இன்னும் உங்கள் வயிறு வலி விடலையா? நான் நல்ல மருந்து தானே கொடுத்தேன். நீ எங்கே நல்ல மருந்து கொடுத்த? உன் மருந்தை குடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ வயிறு வலி கொஞ்சம் கூட நிப்பாட்டல. அது மருந்தா இல்லை வேற எதுமா? ஒழுங்கா சொல்லு. நீ வைத்தியனா? வைத்தியராக இருந்தா இன்னாரும் என் வயிறு வலி சரியாக இருக்கும். ஏமாத்துறதுக்கு தானே வந்திருக்க. ராஜா, அப்படியெல்லாம் கிடையாது. நான் உண்மையான வைத்தியர் தான். எங்கள் ஊருக்குள்ளே வந்து கேட்டு பாருங்க. எந்த நோய் பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட தான் வருவாங்க. உடனே அவங்களுக்கு பூரண குணமாயிரும். அப்படி நான் அவ்வளோ நல்லா வைத்தியம் பார்ப்பேன். எங்கள் குடும்பமே வைத்தியம் பார்க்குற குடும்பம்தான். அப்போனா ஏன் எனக்கு மட்டும் வயிறு வலி சரியாகலை? 2 நாளைக்கு முன்னாடி இந்த காவலாளிக்கு நீ வைத்தியம் பார்த்தியாம்ல, அவனுக்கு வயிறு வலி தானாமா. அவனுக்கு மட்டும் எப்படி 2 மணி நேரத்தில் சரியாச்சு? எனக்கு மட்டும் ஏன் இன்னும் சரியாகலை? அப்போனா நீ என்கிட்ட காசை கறக்கணும் தானே மருந்தை கம்மியாக கொடுத்துருக்க. உண்மையை சொல்லு. நான் என்ன பண்ணுவேன் ராஜா? உங்களை சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு கசப்பு மருந்து கொடுக்கக்கூடாதாம்மா, இனிப்பு மருந்து தான் கொடுக்கணுமா. அதனால தான் நான் மருந்தில் பாலும் தேனும் கலந்தேன். அதில் பாதிக்கு பாதி தான் மருந்து இருந்தது. அதனால அந்த மருந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் நாளாகும் ராஜா. யார் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லு, அவங்களுக்கு இப்போவே தண்டனை கொடுப்பேன். எனக்கு கசப்பு மருந்து கொடுக்கக்கூடாது, இனிப்பு மருந்தாக கொடுக்கணும்னு யார் உனக்கு கட்டளை போட்டது? இந்த அரண்மனையில் நான் மட்டும்தான் கட்டளை இடுவேன்.
வேற யார் ராஜா? இங்க நிக்கிறார்ல சேனாதிபதி, இவர் தான் உங்களுக்கு கசப்பு மருந்து கொடுக்கக்கூடாது, இனிப்பு மருந்து கொடுக்கணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை ராஜா, அந்த காவலாளி மருந்து குடிச்சது மட்டும் இல்லாமல் தினமும் ஓடோடி உழைக்கிறவன். அதனால தான் அவனுக்கு சீக்கிரமாகவும் சரியாச்சு. என்றைக்குமே கொஞ்சம் உடல் உழைப்பு இருக்கணும் நம்மக்கிட்ட, அப்போ தான் உடம்பு சீக்கிரமாக குணமாகும். அப்படியா? சரி, எனக்கும் அந்த கசப்பான மருந்தை கொடுங்க. நானும் நாளையிலேருந்து அரண்மனையில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அந்த வைத்தியரும் கசப்பான மருந்து கொடுத்தாரு. நம்ம உடல் உழைப்பு இருந்தால் தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்.